வணக்கம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு திமுக தலைவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு தான் மத்திய அரசு நிறைய செஞ்சுட்டு வர்றது. கடந்த வாரம் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தில் சென்னை விளாடிவாஸ்டாக் கடல் வழி சரக்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான போர் சூழல், சரக்கு கப்பல்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்தும் தாக்குதல்கள் ஆகியவை சர்வதேச வர்த்தகத்திற்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன. 10,458 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழித்தடம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய நகரமான விளாடிவாஸ்டாக் துறைமுகத்தையும் இந்தியாவின் தென்கிழக்கு துறைமுக மையமாக இருக்கும் சென்னையையும் இணைக்கும். இந்த திட்டம் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தத்தால் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி சென்னை துறைமுகத்திற்கும் விளாடிவாஸ்டாக் துறைமுகத்திற்கும் இடையே கடல் வழித்தடம் அமைக்கப்படும். இதன் வாயிலாக நிலக்கரி, எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு, உரங்கள், கொள்கலன்கள் மற்றும் இரு நாடுகளிடையேயான இருதரப்பு வர்த்தகத்தில் ஏற்கனவே இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் பிற சரக்குகளையும் கையாள முடியும். இந்த வழித்தடம் செயல்பாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் நன்மை. சென்னை முக்கியமான துறைமுகமாக மாறுவது மட்டுமின்றி நிறைய நாடுகளிலிருந்து பொருட்களை குறைந்த கட்டணத்தில் இறக்குமதி செய்ய முடியும். சென்னையில் சரக்கு போக்குவரத்து அதிகரிப்பதுடன் அதிக அளவில் உற்பத்தி தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள், ஏற்றுமதி ஆகியவை உயரும். மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு நல்லதே செய்யும். இதுவரை செய்துட்டு இருந்தாங்க, இன்னும் செய்வாங்க, செய்ய போகிறாங்க. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.